மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம விஜய்க்கு சாரதா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி காவேரி கோவமா உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கா. வந்து உங்க எல்லாத்தையும் திட்ட போறா. என்ன நடக்க போகுதோன்னு தெரியலையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப விஜய் இருந்துகிட்டு பாத்தீங்களா, இதுதான் நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னோட மனைவி இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு வேற காவேரி கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். அந்த நேரத்துல பொண்ணு கேட்டு வந்தா என்ன நினைப்பா காவேரி அப்படின்னு விஜய் சொல்றாப்ல. நீங்க ஏன் மாப்பிள அப்படி சொல்லியிருந்தீங்க? என் மனைவி இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் பொழுது, அது எப்படி என் கண்ணு முன்னாடியே காவேரி இருக்கும் பொழுது என் மனைவி இறந்துட்டான்னு சொல்ல முடியும்? அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. கொஞ்ச நேரத்துல காவேரி இங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே உங்க மனசுலலாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க காவேரி. ஏற்கனவே கல்யாணம் ஆனவருக்கு எப்படி நீங்க என்னைய பொண்ணு கேட்டு வரலாம்? இதுக்கப்புறம் இப்படிலாம் ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு திட்டிப்புட்டு வெளியில வரும்பொழுது, நம்ம விஜய் பின்னாடியே போயிட்டு, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்ல. அப்படி எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வந்து உன்னைய பொண்ணு கேட்டு வந்திருக்க மாட்டாங்க. நான் தடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு உன்கிட்ட சொன்னேன்ல என்னோட மனைவி உயிரோட தான் இருக்காங்கன்னு. என் மனைவி உயிரோடலாம் இல்ல. பாப்பா பொறந்த அன்னைக்கே என் மனைவி இறந்துட்டாங்க. அப்படின்னு நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பொய்ய சொல்றாப்புல. என் குழந்தைக்கு அம்மா ஞாபகம் வரக்கூடாதுன்னு தான் அம்மா வெளியூர்ல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம விஜய் கிட்ட போட்டு விட்டுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, கோவமா இருந்த காவேரி மனசு அப்படியே சாந்தமா ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நம்ம சாரதா அவங்க ரெண்டு பொண்ணு கங்கா யமுனாவுக்கு வீடியோ கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏம்மா அவசரப்பட்டீங்க? எப்படியா இருந்தாலும் பொறுமையா சொல்லியிருக்கோம்ல. எப்படியா இருந்தாலும் விஜய்க்கும் காவேரிக்கும் தானே கல்யாணம் பண்ணி வச்சு ஆகணும். எப்படியாச்சும் காவேரியோட மனச மாத்த முயற்சி பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே காவேரி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, காவேரி கிட்ட அவங்க 2 பேரும் விஜய் நல்லவரு தானே, அவரையே கல்யாணம் பண்ணிக்க அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அது எப்படிக்கா, ஏற்கனவே கல்யாணம் ஆனவர என்னைய கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? நீங்க பண்ணிக்குவீங்களா அது மாதிரி? அப்படின்னு காவேரி எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. சரி, எப்படிதான் காவேரியை கன்வின்ஸ் பண்ண போறாங்கன்னு தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.